சவுக்கு சங்கர் விஷயத்தை பொறுத்தளவுக்கு இவர் வந்து பிரபலமானவர், மக்களால் அறியப்படுகின்ற ஒரு பத்திரிகையாளர் அப்படின்றத தாண்டி இது பெரிய பேசுபொருளாக மாறும் அப்படின்றதுக்காக வந்து அதையும் பெரிய அளவில் கவனத்தில் எடுத்து தான் நீதிபதி வந்து அவருக்கு சிறை தண்டனை, சிறைக்கு போங்க அப்படின்னு ஏதோ 15 நாள் ரிமாண்டோ ஏதோ கொடுத்துருப்பார். கரெக்டாக? அப்படி இருக்கிற சூழலில் சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி மருத்துவ பரிசோதனைகள்லாம் முடிச்சபோது ரொம்ப நல்லா ஆக்டிவாக இருக்கிறாரு, எந்த காயமும் இல்லை அப்படின்னு சர்டிஃபிகேட் வாங்கி அதை பார்த்ததுக்கப்புறம் சிறைக்கு அனுப்புகிறாங்க. சிறைக்கு அனுப்புறதுக்கு முன்னாடியும் இன்னொரு மருத்துவ பரிசோதனை வேணும், ஏன்னா சிறைக்கு உள்ளே அனுப்புறதுக்கு முன்னாடி இன்னொரு பரிசோதனை வேணும்னு அவருடைய வழக்கறிஞர் வந்து கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் 2வது தரமும் வந்து ஒரு மருத்துவ பரிசோதனை செய்து அந்த மருத்துவ பரிசோதனையிலையும் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறாரு, எந்த உடலில் காயங்களோ இல்லை தழும்புகளோ இல்லை வேறு எந்த இதுவும் நோய்க்கோ இவர் ஆட்பட்டவர் இல்லை அப்படின்ற சர்டிஃபிகேட்டோட உள்ளே போகிறாங்க. அடுத்து வந்து ஒரு 2-3 நாள் கழிஞ்சு நீதிமன்றத்தில் ஐ திங்க் செவ்வாய்க்கிழமைன்னு நினைக்கிறேன், இவர் வெள்ளிக்கிழமை ஈவினிங் வந்து கைது செய்யப்படுகிறார். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை நேர்நிலைப்படுத்தும் போது வந்து கையில் கட்டோட வராரு. இது எப்படி பார்க்குறீங்க? இது தொடர் நிகழ்வாக இருக்கு. இது அங்கே நடந்திருக்கலாம் இல்லை, இதை சவுக்கு சங்கரே வந்து நீதியரசர்களிடம் சொல்லியிருக்காரு. என்னை வந்து பெரிய அளவில் அடிச்சிருக்கிறாங்க, நான் கொண்டு போன துணியெல்லாம் வச்சு கட்டி கையை உடைச்சிருக்காங்க, ஏறி மிதிச்சாங்க, நான் வலிக்குதுன்னு கத்தினா கூட விடலை, எனக்கு அடிபட்டு 3 நாள் வந்து எந்த ஒரு மருத்துவ சிகிச்சையும் கொடுக்கல, ஃப்ராக்சர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நீதியரசர் வந்து எந்த நம்பிக்கையில் காவலர்களிடம் அனுப்புகிறார் அப்படின்ற ஒரு கேள்வியை தாண்டி, இவர் நல்லா ஆரோக்கியமாக இருக்கட்டும், நீ போய் விசாரணையை எடுத்துக்கோ, விசாரணைக்கு நீ எடுத்துக்கோ அப்படின்ற வகையில் தானே நீதியரசர்கள் வந்து நீதிமன்றத்துக்கோ சிறைக்கு வந்து இவர்களை அனுப்புகிறாங்க. ஆனால் திருப்பி கொண்டு வர காவலர்கள் நேர்மையாகவோ இல்லை வந்து உடல் நலத்தோடு போகிற ஒருத்தன் கையை வந்து உடைச்சிட்டு வரான் அப்படின்னா ஏன் கேள்வி எழுப்ப தயங்குகிறார்கள் நீதிபதிகள்? இது ஒரு கேள்வியாக வைக்க மாட்டாங்க, சட்டம் என்ன சொல்லுது? அதுக்கு தான் அவங்க சட்டப்பணி குழுலேருந்து அட்வொகேட்டை நியமித்து ஒரு ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட்டை வச்சு உள்ளே போயிட்டு நீங்கள் விசாரிச்சுட்டு வாங்க சொல்லியிருக்காங்களே. இப்போ அவருக்கு அடிபட்டு வந்திருக்காரு, ரெப்ரசன்ட் பண்ணுறாரு, மேஜிஸ்ட்ரேட்கிட்ட ரெப்ரசன்ட் பண்ணுறாரு, என்ன அடித்தாங்க, ஸோ இந்த மாதிரி தாக்குனாங்க அப்படிங்கிறாரு. அதே மாதிரி வக்கீலும் ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. அதன் பிறகு தான் சரி ஓகே இது இமீடியட்டாக நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள், ஒரு என்கொயரி போடுங்க அப்படிங்கிறாரு. இல்லை, தொடர் கதையாக இருக்கேன்னு பார்க்குறேன் நான். இது எனக்கு கேட்டால் என்னென்னா, ஒரு பிரபலமான ஒரு பத்திரிகையாளர்களுக்கு இந்த நிகழ்வு அப்படின்னா சாதாரண மனிதர்கள், மிக குறிப்பாக கடந்த மாதம் மாத்திரம் ஒரே மாதத்தில் 4 மரணங்களை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள் அப்படின்ற தகவல்லாம் வருது. காவல்துறையினர் லாக்அப் டெத் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சாதாரண இந்த 4 மனிதர்களுடைய இறப்பு அப்படின்றது வெளியே வராத செய்தியாக இருக்குது, பல ஊடகங்களில் பேசவே இல்லை. தெரிந்தவை 4, தெரியாதவைகள் எத்தனை அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம ஊடகவியலாளரை முன்வைக்கணும் அப்படின்னா கூட, பலரும் அறியப்பட்டவர்களாக இருக்கிற படிப்பறிவு மிகுந்தவர்களுக்கே இந்த நிலைமை அப்படின்னா சாதாரண மனிதர்களுடைய நிலைமை அப்படின்றது கவலையாக தானே. அதாவது சார், யாருமே சட்டத்தை மதிக்கணும். இங்கே இருக்கிறவங்க யாருமே சட்டத்தை மதிக்கிறது இல்லை. அரசாங்கம் எந்த அரசாங்கமாக இருக்கட்டும், காவல்துறையாக இருக்கட்டும், சட்டத்தை மதிக்கிறதே இல்லை. அதனால தான் நான் உங்களுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ அமெரிக்காவில் தான் வந்து சார்ஜ் ஷீட் போட்டு கோர்ட் கொடுத்தா அவங்க ஏற்றுப்பாங்க. ஆனால் இந்திய குற்றவியல் இதில் என்னன்னா, நீங்கள் இப்போ சார்ஜ் ஷீட் போட்டு கொடுத்தீங்களா அதை வாங்கிப்பாங்க, இருந்தாலும் உங்களை ஏற்றி கேட்பாங்க, நீங்கள் சொல்ல மேஜிஸ்ட்ரேட் ரெக்கார்ட் பண்ணுவாங்க, அதுதான் சார்ஜ் ஷீட். ஓகே, போலீஸ் போடுறது சார்ஜ் ஷீட் கிடையாது. ஏன் அப்படின்னா அமெரிக்கா போலீஸ் பொய் சொல்லாது, அதனால கோர்ட் ஏற்றுக்கிறாங்க. இங்கே இருக்கிற போலீஸு சட்டப்படி செய்ய மாட்டாங்க. அதனால் நீ சார்ஜ் ஷீட்டை போடு, பாதிக்கப்பட்டவங்க ஏற்றி நான் விசாரிச்சுக்கிறேன், விசாரித்து அவர் எழுதுறது தான் சார்ஜ் ஷீட். இது ரொம்ப பேருக்கு தெரியாது. இது வந்து அமெரிக்கா போலீஸ் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்கிறது என்கிட்ட சொன்ன ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஓகே, மிகப்பெரிய போஸ்டில் இருக்கார். அவர் சொன்ன வார்த்தை இது, அமெரிக்கா போலீஸ் உண்மைதான் செய்யும். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ சட்டத்தில் பெரிய குளறுபடிகள் இருக்குது, அதை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு நீங்கள். இல்லை, சட்டத்தில் குளறுபடியே கிடையாதுங்க. சட்டம் கரெக்டாக இருக்குது, சட்டத்தை கையாளுபவர்கள் குளறுபடி செய்கிறாங்க. சட்டம் கரெக்டாக இருக்குது, நீங்கள் சட்டப்படி நடந்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாதுங்க. சட்டத்தை கையாளுறாங்க இல்லையா, அதுதான் சொல்கிறேன்னே. எனக்கு வேண்டியவனாக இருந்தால் நீங்கள் தப்பே பண்ணியிருந்தாலும் உங்கள் மேலே எஃப்ஐஆர் போட மாட்டேன், வேண்டாதவனாக இருந்தால் உடனே எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணிடுவேன். ஏன் அப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, சுதந்திரம் கொடுக்குறாங்க இன்ஸ்பெக்டருக்கு. நீ நல்லபடியாக சுதந்திரமாக நேர்மையாக செயல்படணும், உன்னுடைய செயல்பாட்டில் யாரும் குறுக்கிட மாட்டாங்க, சுதந்திரமாக கொடுத்தாங்க. அதே மாதிரி சுதந்திரமாக வேலை பார்த்தாங்க. ஆனால் இப்போ அந்த சுதந்திரம் இல்லை. சவுக்கு சங்கரை வந்து கைது பண்ணது ஒரு வழக்கில், ஆனால் அவர் நீதிமன்றத்தில் நேர்நிலை ஆகிறதுக்கு முன்னாடி
அடுத்து ஒரு 5 வழக்குகளை வந்து சந்திக்க வேண்டிய சூழல் இருக்குது. தொடர்ந்து இந்த மாதிரி வந்து ஒரு வழக்கை போட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து வழக்குகளை பதிவு செஞ்சு அவரை கைது செய்ய முனைவதும், அவர் ஒரு கஞ்சா வச்சுருந்தார் அவர் வீட்டில் சோதனை செய்வதும் அப்படின்றத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது பழிவாங்கல் நடவடிக்கை அப்படின்னு பொதுமக்கள் பேசுகிறாங்களே, அப்படி தான் அதை எடுத்துக்கணும். சார், இப்போ எனக்கு வந்து சவுக்கு சங்கருக்கும் எனக்கும் அவர் யாருனே தெரியல, நான் பார்த்தது கிடையாதுங்க. ஆனால் எனக்கு வந்த தகவல், ஒரு 2 நாளைக்கு வந்த தகவல், இவர் வந்து தேனியில் வந்து மாதம் தங்குவார், தங்கிட்டு கல்குவாரி அசோசியேஷனில் 10 லட்ச ரூபா வாங்கி போவார். அதே மாதிரி தேனியில் வந்து மேகமலை, வருஷநாடு, இந்த ஏரியாவில் இருக்கிற கஞ்சா வியாபாரிகிட்டலாம் இவர் வந்து மாதம் மாமூல் வாங்கி போவார். இது ரெகுலராக பண்ணிட்டு இருக்காரு இவர். இதனால தான் அவங்க தான் கோயம்புத்தூர் போலீஸுக்கு போட்டு கொடுத்தாங்க அப்படின்னு எனக்கு வந்த தகவல். சவுக்கு சங்கர் மீது புனையப்பட்டிருக்கின்ற பல வழக்குகள் வந்து உண்மைக்கு மாறானவை அப்படின்னு பலரும் சொல்கிறாங்க. இது நீங்கள் உங்கள் பார்வையில்? இல்லை, உண்மைக்கு மாறானவை, பொய், இதெல்லாம் நமக்கு தெரியாது சார். புரியுதுங்களா? போலீஸ் போய் கஞ்சா வச்சுட்டு பிடிச்சாங்களா அப்படி தான் சொல்கிறாங்க. இல்லை சார், அதை வந்து இருந்த கஞ்சாவை சீஸ் பண்ணாங்களா நமக்கு தெரியாது. புரியுதுங்களா? ஆனால் நமக்கு வந்த தகவல் அந்த மாதிரியான ஆட்கள் ஒரு லிங்க் இருந்திருக்குங்க அப்படிங்கிறாங்க. எதிரான ஆள்லாம் இல்லை, நம்மள மாதிரியான ஆட்கள். ஆனால் இந்த மாதிரி இவர் குற்ற செயலில் ஈடுபட்டதுக்கு மிகப்பெரிய தொலைக்காட்சி நிருபர், 3 நிருபர் அவர் கூட இருக்காங்க. அதுக்கப்புறம் வார இதழ் நிருபர்கள், இவங்களாம் ஒரு சிண்டிகேட் போட்டு தான் அங்கே வசூல் பண்ணுறாங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஊடகங்கள் வந்து இது வந்து அறம் சார்ந்த நெறியாளர்களுக்கு, அறம் சார்ந்த பத்திரிகையாளர்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு பெரும் கொடூரம் அப்படின்னு ஒரு சாரார் பேசுகிறாங்க. இல்லை அவருக்கு தண்டனை வேணும் அப்படின்னு ஒரு சாரார் பேசுகிறாங்க. அறம் சார்ந்த பத்திரிகையாளர் யாரை சொல்கிறீங்க? இந்த அரசுக்கு எதிரான தன்னுடைய குரலை ஓங்கி ஒழித்த சவுக்கு சங்கரை அறம் சார்ந்த பத்திரிகையாளர் அப்படின்னு பலரும் சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி? நான் அது வன்மையாக கண்டிக்கிறேன் சார். அவர் ஒன்றும் அந்த சமூகத்துக்கு என்ன பண்ணியிருக்காரு? அவர் பெரிய அளவிலான வந்து குற்றச்சாட்டுகள்ன்றதை தாண்டி இந்த மிக குறிப்பாக ரெட் ஜெயின் போன்றவர்களோ இல்லை உதயநிதி சினிமா துறையில் வந்து எந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்துகிறார் அப்படின்றோம், மற்ற அவங்க மருமகன் வந்து ரியல் எஸ்டேட் துறையில் எந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்துகிறார் அப்படின்ற மாதிரியான பல தகவல்களை அடுக்கடுக்காக கொண்டு வந்து சேர்த்து மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்த்துருக்கிறாரு. அதனால் வந்து பெரிய ஊடகங்கள் பேச மறக்கின்ற செய்திகளை கூட மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்த்துருக்கிறாரு. அதனால தான் அவருடைய அந்த மீடியாவுக்கு பெரிய பலமாகவும் பெரிய வருமானத்தையும் கொடுத்துருக்கு அப்படின்ட்டு மக்கள் மன்றத்தில் ஆதரவு இருக்கிறதா சொல்கிறாங்க. சரி, இதனால் இந்த சமூகத்துக்கு என்ன லாபம் சொல்லுங்கள்? குற்றவாளிகளை அடையாளப்படுத்துவது என்னங்க குற்றவாளிகளை அடையாளம் காட்டுறது? ஏங்க, சமூகம் சீரழிஞ்சு போயிட்டு இருக்கு. கஞ்சா வித்துன்றதுனா ரோட்டோட மயங்கி போட்டு விட்டுனா குடிச்சிட்டு வீண்டு கிடக்குறான். மக்களுக்கு வேலை. இந்த தகவலை தான் வந்து காவல்துறை செய்யலை, நீதித்துறை செய்யலை, அரசாங்கம் செய்யலை அப்படின்னு குற்றச்சாட்டுக்களை அடுக்கடுக்காக வந்து அரசின் கவனத்தை ஈர்க்கிறதுக்காக பார்க்குறாங்க. மிக குறிப்பாக வந்து அரசாங்கத்துக்கே வழிகாட்டியாக வந்து இவர் தான் இருக்கிறாரு அப்படின்னும் அவருடைய காணொலிகளில் பல காணொலிகளில் என்ன பதிவு செய்கிறார் அப்படின்னா, திமுக அரசாங்கம் எவ்வளோ பெரிய மாண்பு மிக்கது, இந்த அரசாங்கத்துடைய பெயரை இவ்வளோ கெட்டு போகுது அப்படின்ற ஆதங்கத்தை தான் வந்து அவருடைய காணொலிகளில் பதிவு செய்கிறதாகவும் நம்ம பார்க்க முடியுது. அது இது எப்படின்னா சார், இதான் பகிரங்கமாக சொல்ல முடியும். இன்னொரு கட்சிக்காரர்கிட்ட பணத்தை வாங்கி திமுக பற்றி பேசுகிறேன், இதுதான் உண்மை. நான் வந்து திமுக காரெலாம் இல்லை சார். ஒரு அப்பா வந்து குழந்தைய எதுக்காக கண்டிக்கிறாரு? தம்பி நீ நல்லா இருக்கணும்டா அப்படின்னு தான் கண்டிப்பார். அதே மாதிரி தான் நேசிக்கின்ற ஒரு கட்சி, தான் நேசிக்கின்ற ஒரு தலைவர், அவர் வளர்த்த கட்சி, அது நல்லா இருக்கணுன்ற ஆதங்கத்தில் தான் அதை பதிவு செஞ்சுருக்கிறாரு. இவர் திமுகங்களா? அப்போ ஆமாம், திமுக ஆதரவாளர்னு. அவர் அண்ணா திமுக உறுப்பினருங்க. அப்படியா சொல்கிறேன்? ஆமாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த காணொலி அப்படின்றதுல ரொம்ப குறிப்பாக நம்ம மக்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, தொடர்ந்து 6 வழக்கில் போட்டிருக்கிறாங்க. அதுவும் வந்து 7 ஆண்டுகளுக்கு மேலே தண்டனை கிடைக்கக்கூடிய வழக்குகளில் தான் கைது செய்யணும் அப்படின்னு இருக்குது. ஆனால் விதிகளுக்கு முரணாக காவல்துறை வந்து கைது செய்திருக்கு கஞ்சா வழக்கை தவிர. ஏன்னா கஞ்சா வழக்குன்றது அடுத்தடுத்து போட்ட வழக்கு அப்படின்றதும், நீதியரசர்கள் வந்து கையை உடைச்சி வந்த அந்த சவுக்கு சங்கருக்கு வந்து நீதியை வந்து பெற்றுத்தரப்போகிறார்களா அப்படின்றத தாண்டி, ராஜீவ்காந்தி அவர்களை கொலை செய்த குற்றவாளி அப்படின்னு சொல்லப்பட்ட ஒருத்தரை சிறையில் இருந்து வெளியே வந்த உடனே வந்து தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் விமான நிலையத்தில் காத்திருந்து போய் கட்டி அணைச்ச நிகழ்வுலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் சவுக்கு சங்கர் வந்து கைது செய்யப்பட்டு இவ்வளோ நாள் ஆகியும் சிறைத்தில், அதாவது தன்னகத்தே இருக்கிற அந்த காவல்துறை வந்து இவ்வளோ களங்கம் விளைவிக்கும் விதமாக செயல்பாடுகளில் இருக்கிறதாவும் பலரும் குற்றச்சாட்டு வர சூழலில் வாய் திறந்தே பேசாமல் இருக்கிறாரு. ஏதாவது மர்மம் இருக்கா?
இல்லை சார், இது சட்டப்படி நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க, சட்டப்படி போயிட்டு இருக்கு. அது அவர் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதை அந்த துறையை வந்து தன்னகத்தே வச்சிருக்கிறாரு. ரெண்டு விஷயமா நம்ம பார்க்கணும். ஏன்னா இவர் ஊடகத்துறையில் இருக்கிறாரு, பெரிய பெரிய நிகழ்வுகளை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்த்துக்கிறார். அது தப்போ சரியோ அப்படின்றத தாண்டி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பலரும் நினைக்கிறாங்க. இந்த சூழலில் முதலமைச்சருடைய மௌனம் அப்படின்றது அவருடைய தோல்வியாக எடுத்துக்கணுமா இல்லை அவருக்கான வெற்றியாக? இல்லை, ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன் சார், இறுதியாக சொல்லிடுறேன். கலைஞர் முடிவு எடுத்தது தான் அதிமுக. அவர் அமைதியாக இருந்ததுனால அதிமுக வந்திருக்காரு. இன்றைக்கி பத்திரிகைகள் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா கலைஞர் தான். ஏன்னா பொய் கேஸ் கூட தூக்கி உள்ளே போடுறது, ஆழத்துக்கு உள்ளே போடுறது, இப்படி தான் வளர்ந்தாங்க எல்லாருமே. இந்த சவுக்கு சங்கரை அமைதியாக விட்டுட்டாங்கன்னா ஒன்றுமே ஆயிருக்காரு. ஒரு புகார் கொடுத்து அது மேலே 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 கொடுத்து இன்றைக்கி சவுக்கு சங்கரை இவங்களே ஹீரோ ஆக்குறாங்க. சவுக்கு சங்கரை வந்து இவங்களே நியாயப்படுத்திட்டாங்க. இப்போ இதுதான் திமுகவுடைய மிகப்பெரிய தப்பு. அடுத்தவங்களுடைய வளர்ச்சியில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஸோ அதனால் யாராக இருந்தாலும் பழிவாங்கிற செயல் இருந்தாலுமே அங்கே வாழ்க்கையை தோற்றுக்கிடும். சவுக்கு சங்கர் வெளியே வர முடியாது அப்படின்னு பலரும் சொல்கிறாங்க. வருவாரா? வெளியே வர முடியாதெல்லாம் சொல்ல முடியாது சார். இல்லை, நிறைய வழக்கில் தொடர்ந்து போட்டு எத்தனை வழக்காக வெளியே விட மாட்டாங்க. ஏன் சார், கோபால் மேலே நக்கீரன் கோபால் மேலே போடாத வழக்கு 400 வழக்கு போட்டாங்க. ஒரு நாளைக்கு அவர் வந்து 40 கோர்ட்டில் ஆஜராகணும். அவர் திமுகவுடைய பின்புலத்தில் இருக்கிறாரு, அதனால இருந்தாலும் கோர்ட்டுக்கு போகணுங்க. நீங்கள் வழக்கறிஞர்கள் பலம் திமுகவுடைய பின்புலம் தெரிந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீதிமன்றத்துக்கு போகணும். நீங்கள் சார் வழக்கு தொடுக்கணும், வழக்கு நீதிமன்றத்துக்கு போகணுன்னா கூட பணம் வேணும், படைப்பலம் வேணும், வழக்கறிஞர் வந்து நேர்நிலை ஆகணும், அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குல்ல. சவுக்கு சங்கருக்கு அந்த மாதிரி பின்புலம் இருக்காரு சார். சவுக்கு சங்கர்கிட்ட பல கோடி இருக்குது சார், பல கோடி இருக்குது. அவர் சுப்ரீம் கோர்ட்டே போட்டு வாங்கிடுவார், அடிச்சு வாங்கிடுவார். அதிர்ச்சி தகவலாக இருக்குது. ஆமாம் நேயர்களே, நம்மிடையே வந்து முகமது ரிஷி அவர்கள் சவுக்கு சங்கர் கைது சம்பந்தமாக பல தகவல்களை பதிவு செய்தார். அப்படின்னா கூட நமக்கு இருக்கிற கேள்வி எல்லாம் என்னென்னா, சட்டம் தன்னுடைய கடமையை செய்கிறதா? சட்டப்படி நடக்க வேண்டிய காவல்துறையினர் சட்டத்துக்கு மீறி தொடர்ந்து வந்து செயல்படுவது ஏன்? இதை தடுக்க நீதிபதிகள், நீதி அரசர்கள் தயங்குவது எதனால் அப்படின்னு தான் நமக்கு தொக்கி நிற்கிற கேள்வி. இன்றைக்கி இருக்கிற சட்டங்களை, என்றோ எழுதிய சட்டங்களை இப்போவும் அப்படியே பயன்படுத்துவது சரிதானா, இல்லை மாற்றி அமைக்க வேண்டியது யார், எப்போது என்பது தான் நமக்கு நிற்கிற கேள்வி. காத்திருக்கிறோம் உங்கள் மனசாட்சியாக களத்தில். நெறியாளராக விவசாய ஜெயராம். நன்றி, வணக்கம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.